بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள்குடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள், உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பிரம்மாண்டமான இந்த பேருலகை படைத்து, அந்த பேருலகில் மிக சிறந்த உயிரினமாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார். இந்த மனித சமுதாயம் சரியான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை உலகம் படைத்ததில் இருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலேயும் ஏராளமான இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த இறை தூதர்களுடைய பணிகள் என்ன? இறை தூதர்களிடத்தில் அந்த மக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனில் பல நபிமார்களை அல்லாஹு தஆலா எடுத்துரைத்து அவருடைய பணிகளை சுட்டிக்காட்டி இந்த சமுதாய மக்களுக்கு அவர்களை ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் காட்டியிருக்கிறார். திருக்குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் எல்லா நபிமார்களை பற்றியும் ஒரு அடிப்படை விதியை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ். இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எந்த இறை தூதர்களை இந்த உலகுக்கு அனுப்பினாலும் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் அனுப்பிய எந்த தூதராக இருந்தாலும் அந்த தூதர் சொன்ன அடிப்படையில் தான் இந்த மக்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருப்பதாக அந்த வசனத்தில் எல்லா இறை தூதர்களையும் ஒன்றிணைத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்போ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்ததின் காரணம் சரியான வழியை இந்த சமுதாய மக்களுக்கு அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொன்ன வழியை இந்த சமுதாய மக்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த வழியை விட்டு தங்களுடைய முன்னோர்களினுடைய வழி, தன்னுடைய மூதாதையர்களுடைய வழி, தன்னுடைய ஊரினுடைய பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட வழியை ஒருவன் தேர்ந்தெடுப்பான் என்று சொன்னால் அவன் மறுமை நாளில் வெற்றி அடைய மாட்டான் என்பதையும் அல்லாஹ் பல இடங்கள் நமக்கு குறிப்பிடுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். அதே மாதிரி உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்கள் ஆட்சித் தலைவராக இருக்கின்ற போது ஆட்சித் தலைவர் ஒரு சில கட்டளைகளை போடுவார், சில விதிமுறைகளை போடுவார், அதற்கும் கூட நீங்கள் கட்டுப்படுங்கள். அதே நேரத்தில் இந்த ஆட்சித் தலைவர் அல்லது மற்றவர்களுடைய கட்டளைகளும்
நபிகள் பெருமானார் அவர்களுடைய கட்டளைகளும் திருக்குரானுடைய கட்டளைகளும் முரண்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமானால் உங்களுக்கு மத்தியில் கருத்து ஏற்பாடு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலேயும் அவன் தூதரிடத்திலேயும் அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நம்புபவர்களாக இருந்தால், ஆகிரத்தை நம்புபவர்களாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலேயும் அவன் தூதரிடத்திலேயும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்கள். தாலிக அஹ்ஸனு தஅவீலா, இதுதான் மிக அழகான தீர்வாக இருக்கும் என்றும் அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். நம்ம எத்தனை விஷயங்கள் இந்த மார்க்கம் தொடர்பான விஷயங்களை இந்த ஊர்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒருவர் தொழுகையில் இவர் ஒரு முறை தொழுகிறார், இன்னொரு தொழுகை முறை தொழுகிறார். ஒரு ஊரில் இன்னொரு பழக்கமாக இருக்கிறது, அவர் ஊரில் வேறு விதமான பழக்கமாக இருக்கிறது. அனைவர்களும் தன்னை இஸ்லாமியர்களாக முஸ்லிம்கள் என்று தங்களை என்ன செய்கிறார்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்போ அவர் சொன்ன அடிப்படையில் நடப்பதா அல்லது இவர் சொன்ன அடிப்படையில் நடப்பதா என்ற சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் என்றால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் வாருங்கள். அல்லாண்டா அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருக்குரானின் பக்கம் வாருங்கள், அவன் தூதரின் பக்கம் வாருங்கள், அந்த தூதர் காட்டிய வழியின் பக்கம் வாருங்கள். இதை வைத்து தீர்வு செய்து கொள்ளுங்கள் எது சரியான வழி. தொழுகையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தொழுகை தொழுகிறார். ஒருவர் ஷாஃபி என்ற முறையில் தொழுகிறார், ஒருவர் ஹனபி என்ற முறையிலே தொழுகிறார். இந்த ரெண்டு விதமான முறைகள் இதில் எது சரி அல்லது இது அல்லாத இன்னொரு முறை உண்டா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், திருக்குரான் எப்படி தொழச் சொல்கிறது என்று திருக்குரானை உரசி பார்த்து நபிமொழியிலே பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்வை கண்டீர்களானால் அதுதான் அல்லாஹுவை நம்புவன் ஆகிரத்தை நம்புவனுடைய வழியாக இருக்கும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இது மாதிரி ஏராளமான வசனங்களிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடும் போது இன்னொரு இடத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலூ அமாலக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள், பாத்திலாக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் வேறு யாருக்காவது கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தால், அப்படி ஒரு அமல்களை நீங்கள் செய்து விடுவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய அமல் கண்டிப்பாக வீணாகி போய்விடும். நீங்கள் செய்கிற எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும், அவன் தூதர் சொன்னதாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுமே இல்லாத நீங்கள் ஒரு புதிய வழிகளை செய்த இதுவும் ஒரு இபாதத்து இதுவும் ஒரு அமல் என்று நீங்கள் பின்பற்றினீர்களானால் உங்கள் அமல் வீணாகி போய்விடும் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் அவர்களிடத்திலிருந்து கேட்ட செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடிப்படையான ஒரு விதியை அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், அதிலே நம்முடைய அங்கீகாரம் இல்லை என்றால் அது ரத்து செய்யப்பட்டு விடும். எந்த அமலாக இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக திருக்குரானில் இருந்து ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டும். அப்படி இல்லையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியில் இருந்து நீங்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டும். இந்த ரெண்டிலையும் இல்லாத ஒரு அமலாக இது மறுமை நாளின் நன்மையை தரும் என்று நீங்கள் முடிவு செய்தீர்களானால் அந்த அமல் மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலையும் வணக்கமாக நாம் எத்தனை இபாதத்துகளை செய்து கொள்கிறோம், இதற்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்களா? திருக்குரானில் இதற்கு வழிகாட்டுதல் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தால் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதல்ல, திருக்குரான் காட்டியது அல்ல. எங்கே யாரோ ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி வந்தவை, ஏதோ ஒரு முன்னோர்கள் நமக்கு சொன்னவை, ஒரு ஆலிம் சொன்னவை, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதல்ல, அவருடைய தூதர் அவர்கள் வழிகாட்டியதல்ல. இப்படி நிறைய செய்திகள் நம்முடைய வாழ்நாளில் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட எத்தனையோ ஆலிம்களும் சரி சில மனிதர்களும் சரி அதை புறக்கணிப்பவர்களாக அதை நிராகரிப்பவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் இப்பொழுது பட்டியலிட்டு பார்க்க போகிறோம். நபி எந்த வழியை சொன்னார்கள் அந்த வழியை புறக்கணிச்சுட்டு நம்ம எந்த வழிகளை எல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். திருக்குரான் இதை அப்படியே ரொம்ப நேரடியான ஒரு வாசகத்திலே சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா திருக்குரான்ல குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள்,
அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே அல்லாஹ்வின் தூதர் அவர்களை புறக்கணித்து விடாதீர்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னது என்ற செய்தி உங்களுடைய காதிலே விழுகிறது. விழுது கொண்டு இருக்கின்ற போதே நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள், அது பெரிய குற்றம். இந்த மாதிரி எத்தனையோ செய்திகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் நடந்தது, அவர்கள் செய்து காட்டியது, அவர்கள் செய்யுங்கள் என்று சொன்னது, இவைகளெல்லாம் பட்டியலிட்டு நமக்கு ஆதாரபூர்வமாக நபி மொழிகளில் கிடைக்கிறது. புகாரியில் பார்க்கிறோம், சஹீஹ் முஸ்லிமில் பார்க்கிறோம், இப்னு மாஜாவில் பார்க்கிறோம், திருமதியில் போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்களிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிந்திருந்தும் நமக்கு சொல்லப்பட்டு இருந்தும் அதை நாம் மறுப்பவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அன்தும் தஸ்மஊன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழியை கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலே அவரை புறக்கணிக்கிற மாதிரி மோசமான நிலைக்கு போயிடாதீங்க. இதை நினைவூட்டும் விதமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன வழிகாட்டினார்கள், நாம் எதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஊர் பழக்கத்தில் உள்ளது மட்டும் எத்தனை விஷயங்கள் சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லவில்லை. நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய, நம்முடைய ஊரிலே நாம் பார்க்கக்கூடிய, நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய, நாம் செயல்படுத்தக்கூடிய எத்தனை விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலுக்கு நேர்முரணாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். முதலாவதாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு சிறப்பு தொழுகையை நமக்கு காட்டியிருக்கிறார். ஜும்ஆ தொழுகை என்று நமக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த சிறப்பு தொழுகையை எப்படி நடத்த வேண்டும், அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழிகாட்டுதலை சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. நீங்கள் எல்லாம் நம்முடைய ஊரில் பார்த்துருப்பீங்க, ஜும்மாவுக்கு 2 பாங்குகள் சொல்லப்படும். முதல்ல ஒரு பாங்கு எப்போது மாதிரி ஒரு பாங்கு சொல்லிடுவார், லுஹர் மாதிரி டயத்தில். அப்புறம் இமாம் மெம்பரில் அமர்ந்ததற்கு பிறகு ஒரு பாங்கை சொல்லுவார். இப்படி 2 பாங்கு முறை இன்று எல்லா பள்ளிகளிலேயும் நடைமுறையில் இருக்கிறது. நபி எந்த வழியை நமக்கு காட்டினார்கள், நபி காட்டிய வழிமுறை எது, அதை நாம் பின்பற்றுகிறோமா, அல்லது நபி காட்டிய வழியை புறக்கணித்து விட்டு புதிய வழியை நாம் பின்பற்றுகிறோமா? சஹீஹுல் புகாரியில் பாருங்க, சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்னல் அதான யௌமல் ஜும்அத்தி கான அவ்வலு ஹீன யஜ்லிஸு இமாம் அல் மெம்பர். ஜும்மா தினத்தன்று இமாம் மெம்பரில் அமர்கின்ற பொழுதுதான் பாங்கு சொல்லப்பட்டு வந்தது. எங்கே? ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கரின் வ உமர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும், அபூபக்கர் அவருடைய காலத்திலேயும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயும் இமாம் மெம்பரில் அமர்கின்ற பொழுதுதான் ஒரு ஜும்மா ஒரே ஒரு பாங்கு சொல்லப்பட்டு வந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த நடைமுறை எது? இமாம் மெம்பரில் இருக்கின்ற போது சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு பாங்கு மட்டும்தான். இதைத்தான் அபூபக்கர் அவர்களும் கடைபிடித்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடைபிடித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் மக்கள் அதிகமான வந்தபோது, கூட்டம் அதிகமாக வந்தபோது, அவர் ஜௌரா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் 3வது அதானை அவர் அதிகமாக்கினார் அப்படின்னு அந்த செய்தி முடிகிறது. அது 2வது பகுதியை நாம் ஆய்வுக்கு எடுக்க வேண்டாம், அது பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு முக்கியமான விஷயமாக அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் எப்படி நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஜும்மா அன்று ஒரே ஒரு பாங்கு மட்டும்தான் இருந்தது. அது இமாம் மெம்பரில் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் இருந்திருக்கிறது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம், நீங்கள் சிறப்பு தொழுகையா தொழுகிறீர்களே, அந்த தொழுகையில் இமாம் மெம்பரில் அமர்ந்தால் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்ற அந்த பாங்கை அங்கே சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இமாம் பயானை துவங்குவார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியது சஹீஹுல் புகாரி உட்பட ஏராளமான நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழியை புறக்கணித்துட்டு புதிய ஒரு முறையை, 2வது பாங்கை ஏற்படுத்தியது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அப்படியே அந்த வழிமுறையை அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஏன் இங்கே பின்பற்ற தயங்குகிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம நடக்கணும். இந்த நபி மொழியை நாம் காதில் கேட்கிறோமா இல்லையா? இதை இந்த நூல்களில் படிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்திலே ஒரே ஒரு பாங்கு தான் இருந்திருக்கின்ற பொழுது 2 பாங்கு என்பதை யார் கொண்டு வந்தீங்க?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அவர்கள் காட்டித்தராத, அவர்கள் அங்கீகரிக்காத எந்த அமலை செய்தாலும் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே. அப்ப நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு புதிய ஒரு வழிமுறையை இந்த சமுதாயம் வகுத்திருக்கிறார், அதை அங்கீகரித்திருக்கிறாங்க. இன்று வரையிலையும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அவமதிப்பது, அதை அவர்களை அவமதிப்பதுடன் அல்லாஹ்வையும் அவமதிக்கக்கூடியதாக இது அமைகிறது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். இன்னொரு முக்கியமான இதில் விஷயம் என்னவென்றால், இது ஷாஃபி மதுஹபா இருக்கட்டும், ஹனஃபி மதுஹபா இருக்கட்டும், ஹனஃபி பள்ளியா இருக்கட்டும், ஷாஃபி பள்ளியா இருக்கட்டும், எல்லா பள்ளியிலையும் ரெண்டு பாங்க. ஆனால் இமாம் ஷாஃபி அவர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? அவருடைய நூல் அல் உம்மு என்ற ஒரு நூல், அவர் சொன்ன எல்லா செய்திகளும் அங்கே தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இமாம் ஷாஃபி அவர்களுடைய கருத்து என்ன? இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த ஹதீஸை, புகாரியினுடைய அந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு அதற்கு அடுத்ததாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். இதில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் இரண்டாவது பாங்கை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதை அத்தா என்பவர் மறுக்கிறார். இல்லை, இதை உருவாக்கியது அஹ்தஸஹு முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தான் இரண்டாவது பாங்கை என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியையும் பதிவு செய்துவிட்டு அதன் கீழே அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல் அம்ருல்லதி அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய. இந்த ரெண்டுல எது இருந்தாலும் சரிதான், இது உஸ்மான் அதை புதுசாக உருவாக்குனாருன்னு வச்சுக்கிறீங்க, அல்லது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் உருவாக்குனதான்னு வச்சுக்கிறீங்க. எனக்கு விருப்பமானது எது என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் எது நடைமுறையில் இருந்ததோ அதுதான் எனக்கு விருப்பமானது என்று இமாம் ஷாஃபி அவர்கள் மிக தெளிவாக அவர் சொன்ன செய்திகள் தொகுக்கப்பட்ட அல் உம்மு என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாஃபி மதுஹப்னு பேரை வைத்துக் கொண்டே இமாம் ஷாஃபி எதை விரும்பினாரோ அதற்கு எதிரான ஒரு இரண்டாம் பாங்கைத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூட காட்டவில்லை, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இது வழிமுறை இல்லை, அவங்க மதுஹபான ஷாஃபி மதுஹபில் கூட இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித்தராத இரண்டாவது ஒரு பாங்கை உருவாக்கி அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறையை புறக்கணிக்கிற ஒரு சமுதாயமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்றையும் நீங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பு தொழுகை போன்று வருடத்தில் 2 நாளுக்கு ஒரு சிறப்பு தொழுகை நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அது ஒன்று பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் ஒன்று இருக்கிறது, நோன்பு பெருநாள். இந்த 2 பெருநாள் தொழுகையையும் எங்கே தொழ வேண்டும், எங்கே தொழுமாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு சஹீஹுல் புகாரி உட்பட ஏராளமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முஸல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளையும் ஹஜ்ஜி பெருநாளையும் முஸல்லா என்ற திடலுக்கு சென்று தொழுபவர்களாக இருந்தார். பெருநாள் தொழுகை எங்க தொழுகிறாங்க ரசூலுல்லாஹ்? திடலிலே போய், முஸல்லா என்று அங்கே ஒரு திடல் இருந்தது, அந்த திடலில் போவர்களாக இருந்தாங்க. ஒரு பெருநாள் மட்டுமல்ல, நோன்பு பெருநாளுக்கு அங்கே தான் போனாங்க, ஹஜ்ஜி பெருநாளுக்கும் அங்கே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தொழுவதை நமக்கு மிக தெளிவான ஒரு சுன்னத்தாக நமக்கு காட்டியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொன்னாங்க, என்னுடைய பள்ளியில் மஸ்ஜிதுன் நபவியில் தொழுவது 1000 மடங்கு நன்மை அதிகம் என்று சொன்னார். அப்ப நம்ம இங்கே செங்கல்பட்டுல ஒரு பள்ளியாசல்ல நாம் தொழுவதும் மஸ்ஜிதுன் நபவியில் போய் தொழுவதும் 2 சமம் அல்ல. அங்கே ஒரு தடவை தொழுவமே ஆனால் மற்ற பள்ளியில் 1000 தடவை தொழுவதை விட நன்மை அதிகம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. மஸ்ஜிதுன் நபவிக்கு அவ்வளவு சிறப்பு. ஆனால் பெருநாள் தினத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலே அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த பள்ளியிலே போய் தொழுதார்களா? தொழல. அதைவிட சிறந்த இடம் என்று கருதியதினால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திடலுக்கு போய் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டினாங்க. பெருநாள் தொழுவையை தொழுவதாக இருந்தால் திடலிலே போய் தொழுவுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் ஏராளமான இடங்களில் பள்ளியாசலில் தான் பெருநாள் தொழுகை நடப்பதை பார்க்கிறோம். இது நபியினுடைய வழியை புறக்கணிப்பது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலிலே தொழுவுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எதற்காக பள்ளியாசலிலே நாம் தொழுகிறோம்? எதற்காக பள்ளியாசல் தொழுகையை வலியுறுத்துகிறோம்? இது நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த வழியை எதிர்ப்பதை போன்று இல்லையா? இதை தௌஹீத் ஜமாத்தாக இருக்கக்கூடிய நாம் தான்
திடலிலே தொழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதனுடைய நபிமொழிகளை மக்களிடத்திலே கொண்டு சென்று தௌஹீத் ஜமாத்துடைய அனைத்து பெருநாள் தொழுகைகளும் திடலில் தான் தொழப்படுகிறது. மழை போன்ற சிக்கலான நேரங்களில் தொழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் மற்ற இடங்களில் நாம் தொழுகிறோமே தவிர மற்ற அத்தனை நேரங்களிலேயும் பெருநாள் தொழுகையை திடலில் தான் தொழுகிறோம், நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. ஆனால் காலங்காலமாக நாங்கள் தான் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், சுன்னத்தை பின்பற்றுவாங்க என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபி காட்டிய வழிமுறைக்கு முரணாக பள்ளியாசல்ல தொழுகிறாங்க. சுன்னத்துல் ஜமாத்னா என்னென்ற பொருள் கூட தெரியுது. சுன்னத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள் என்ற கருத்தில் தான் அது வைக்கப்படுது. இல்லை, இந்த கதிரியான்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. நீங்கள் வரலாற்றில் படுத்தியான கதிரியான, கதிர்னா விதி. அப்ப கதிரியான் என்று சொன்னால் விதியை நம்புபவர்கள் என்று நீங்க நினைப்பீங்க. இல்லை, விதியை மறுப்பவர்களுக்கு பெயர் தான் கதிரியா என்று சொல்லுவாங்க. விதியை ஏற்றுக்கொண்டவன் இல்லை, விதியை மறுக்கிறான், அதனால் அவனுக்கு பேரு கதிரியா. அந்த மாதிரி சுன்னத்தை மறுப்பவர்கள் என்ற கருத்திலே வந்து விட்டார்களா? வார்த்தையிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமா சுன்னத்தை பின்பற்றும் பேர் வச்சிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் நபி வழி இதுதான் என்று தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்த போதும் ஆதாரங்களை காட்டியதற்கு பிறகும் கூட நிறைய இடங்களில், ஒரு சில இடங்களில் திடலில் தொழலாம், பெரும்பான்மையான இடங்களில் பள்ளியாசலில் தொழுவதையும் அதை ஆதரிப்பதையும் அதை அங்கீகரிப்பதையும் அதை ஊக்கப்படுத்துவதையும் இன்று நாம் பார்க்கிறோம். இது அப்பட்டமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை புறக்கணிப்பது. அதே மாதிரி பெருநாள் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத இன்னொரு வழிமுறை, மிகச்சிறந்த ஒரு பெருநாள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு அழகான வழிமுறை நமக்கு காட்டி தந்திருக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனைத்திலையும் நபி வழிக்கு மாற்றம், அவங்க சொன்னதுக்கு மாற்றம். ரசூலுல்லாஹ் எப்படி பெருநாள்ல பயான் எப்படி செஞ்சாங்கன்னா, மெம்பர் இல்லாமல் தரையில் நின்று தான் பயான் பண்ணாங்க, மெம்பருக்கு கிடையாது. ஆனால் இன்று நீங்கள் பார்க்கலாம், பெருநாள் தினத்தன்று எல்லா இடத்துலையும் மெம்பர் வைக்கப்பட்டு மெம்பரில் இருந்து தான் பயான் பண்ணுவாங்க. இதற்கு என்ன ஆதாரம்? அபூதாவுது என்ற நூலில் நீங்கள் பாருங்கள். மர்வான் என்பவர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை என்ன செய்கிறார்? மாற்றம் செய்கிறார். நம்ம ஜும்மா தொழுகையில் எடுத்துக்கொண்டால் முதல்ல பயான், இரண்டாவது தொழுகை. பெருநாள் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? முதலில் தொழுகை, இரண்டாவது பயான். ஆனால் மர்வான் அப்படியே ஜும்மா மாதிரியே மாத்துறாரு. பெருநாள்ல என்ன செய்கிறாரு? முதல்ல அவர் குத்துபா கொடுக்கிறார், ரெண்டாவது தொழுகைன்னு மாத்துறாரு. என்னையா இப்படி செய்யறேன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் அப்படி இல்லைங்க, தொழுவை முடிச்சா ஓடி போயிடா, ஒருத்தரும் பயானுக்கு இருக்கிறது இல்லை, அதனால முதல்ல பயானை வச்சிருவோம், அப்புறம் தொழுகைக்குன்னு இருந்து தானே ஆகணும் அப்படின்னு அவர் சிந்தனையில் என்ன செஞ்சார்? முதல்ல குத்துபாவை கொடுக்குறார். உடனே அங்கிருந்த ஒரு மனிதர் வந்து அழகா சொல்றோம், யா மர்வான் ஹாலப்த சுன்னா, நீ நபி வழிக்கு மாற்றமாக நீர் நடந்து விட்டாய், நபி வழி இப்படி கிடையாது. அஹ்ரக்தல் மெம்பர், நீ மெம்பரையும் கொண்டு வந்து நீ இங்கே வைத்து விட்டாஃபி யௌமி ஈதின் வலம் யக்குன் யுஹ்ரக்ஃபி, இந்த பெருநாள் தினத்தன்று மெம்பர் இங்கே கொண்டு வரப்படுவது இல்லை. நீ முதல்ல குத்துபாவை கொண்டு வந்துட்ட, அதே மாதிரி மெம்பரையும் கொண்டு வந்துட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி நடந்ததில்லை என்று குறிப்பிடுகிறார். இதே அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற நபித்தோழர் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருநாள் தினத்தன்று மெம்பர் கொண்டு வரப்பட்டு அதில் பயான் செய்யப்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தன்று இப்படித்தான் பயான் பண்ணினார்கள் என்ற வழிமுறை உங்களுக்கு தெரிந்திருக்கும் போது எதற்காக மெம்பரை கூட்டிட்டு வர்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அத்தனையும் புதிதாக ஒன்னொன்றாக ஏற்று அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைகளுக்கு மாற்றமாக புதிய வழிமுறைகளே நம்முடைய ஜமாத்தில், நம்ம இருக்கக்கூடிய பள்ளிகளில், அவருடைய நடைமுறைகளில் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பெருநாள் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்றால் திடலில் கொண்டாடுங்க. அப்படியே பெருநாளில் கொண்டாடுகின்ற பொழுது மெம்பர் இல்லாமல் நீங்கள் பயான் பண்ணுங்க. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. மெம்பரை கொண்டு வந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக ஆகும். அதே மாதிரி இன்னொன்று, பெண்கள் இந்த திடல் தொழுகை, இந்த திடல் தொழுகையில பெண்களே என்ன செய்யறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்தன்று
எல்லாரையும் திடலுக்கு வர சொன்னவர்கள் குறிப்பாக பெண்களை முக்கியமாக அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பாருங்கள், உமிர்னா அன் நுஹ்ரிஜல் ஹய்ய யௌமல் ஈத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களையும் கூட 2 பெருநாள் தினத்திலையும் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். யாரு? அவங்களுக்கு தொழுகையே கடமை இல்லை. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழுகைக்கு வர வேண்டியதில்லை. ஆனால் பெருநாள் தினத்தன்று அந்த திடலுக்கு அவர்கள் வர வேண்டும். அதே மாதிரி வதாவாத்தில் ஹுதூர், வீடுகளிலே இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் அவர்களும் கூட திடலுக்கு வந்தாக வேண்டும் என்று கட்டளை போட்டாங்க. பெருநாள் தினத்தன்று தொழுகிறீங்க, தொழுவதில் பெண்களாக இருக்கக்கூடிய அத்தனை டோட்டல் மொத்தமாகவே அந்த திடலில் வந்து நிறைக்க வேண்டும். கடமை தொழுகை கடமை இல்லாதவர்கள் தொழும் இடத்தில் இருந்து அவர்கள் தவிர்த்திருக்கட்டும். மற்ற துவாக்களிலே திக்ர் செய்வதிலே அனைத்திலையும் அவர்கள் கலந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிடுறாங்க. அப்போ ஒரு பெண்மணி கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த மேலே போட்டு கொண்டு இருக்கக்கூடிய துணி ஒரு பெண்மணிக்கு கிடைக்காமல் போனால் என்ன செய்வார்? அந்த காலத்தில் அவ்வளவு துணி கிடையாது. மேலே போடுவதற்கு கூட துணி இல்லாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ சொன்னார்கள், மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி அவளுக்கு கொடுத்து திடலுக்கு வர வைக்கட்டும் சொன்னாங்க. எவ்வளவு வலியுறுத்திருக்கான்னு பாருங்க. கடமை இல்லாதவனும் வாருங்கிறாங்க, தலையில போட்ட துண்டு இல்லாவிட்டாலும் தன்னுடைய சகோதரி கொடுத்து அந்த திடலுக்கு வர செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெண்களை வர வைக்கிறாங்களா? ஆனா எங்கெல்லாம் அனுப்புவாங்க தெரியுமா? தர்காக்கு தாராளமா என்ன செய்யலாம், போகலாம். மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய இணை வைப்பான காரியங்களுக்கு பெண்களுக்கு கூட்டம் கூட்டமாக போவதற்கு அனுமதிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையை, பெண்களை திடலுக்கு வந்து அந்த தொழுகையில் பங்கெடுத்து அந்த பயானிலே பங்கெடுத்து அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அடிப்படையிலே எல்லா விதமான நல்லறங்களையும் பயன்படுத்துவதற்கு தடை ஏற்படுத்துகிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த நபி வழியை புறக்கணிப்பது இல்லையா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பதில் உள்ளது இல்லையா என்பதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி நாம் பள்ளியாசல்களில் பார்க்கிறோம், பல இடங்களில் நிறைய பள்ளிகளில் திக்ர் செய்கிறோம் என்ற பெயர்களில் மைக்கை போட்டுக்கொண்டு அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்பவர்களை, அதே போன்று ஐவேளை தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறோம் என்பதை மைக்கை போட்டுக்கொண்டு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய அளவுக்கு சத்தமிட்டு துவா கேட்பவர்களையும் பார்க்கிறோம். இதுல நபி வழி எது? நபி காட்டிய வழிமுறைகள் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வழிமுறைகள் என்ன? சஹீஹுல் புகாரியை புரட்டி பாருங்கள். நபி தோழர்கள் ஒரு பயணத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ மேலான பகுதிகளிலே தாண்டு போகும்போது ஹல்லல்னா வக்கப்பர்னா இர்தஃபத் அஸ்வாத்துனா, மேலே இருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னோம். எங்களுடைய சத்தங்கள் எல்லாம் உயர்ந்துச்சு. இறைவனை திக்ர் செய்கிறோம், இறைவனை நினைவூட்டுகிறோம், நினைவுபடுத்துகிறோம். எப்படி சொன்னா ரொம்ப சத்தமிட்டு நினைவுபடுத்துகிறோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுகளுக்கு விழுகிறது, அந்த அளவுக்கு சத்தம் கூடிருச்சு. யா அய்யுஹன்னாஸ் இர்பவு அலா அன்ஃபுஸிக்கும், மனிதர்களே உங்கள் மனதுக்குள் என்ன செய்து கொள்ளுங்கள், அழைத்துக் கொள்ளுங்கள். இன்னக்கும் லா ததூன அஸம்ம வலா காயிபா, நீங்கள் செவிடனையோ அல்லது தூரமாக இருப்பவனையோ மறைந்திருப்பவனையோ நீங்கள் அழைக்கவில்லை. இன்னஹு மாக்கும், அவன் உங்களுடன் தான் இருக்கிறான். இன்னஹு கரீபுன் சமீஉன், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான், அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். எதற்காக சத்தமிடுகிறீர்கள்? சத்தம் இல்லாமல் திக்ர் செய்யுங்கள். இது நபி காட்டிய வழிமுறை. இறைவனை திக்ர் செய்ய வேண்டுமானால் சத்தமிட்டு திக்ர் செய்யக்கூடாது. உங்கள் மனதுக்குள் செய்து கொள்ளுங்கள், குறைந்த சத்தத்தில் செய்து கொள்ளுங்கள் என்று நபித்தோழர்கள் சத்தமிட்டு திக்ர் செய்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அதை தடை செய்கிறார். இப்படி செய்யக்கூடாது என்று கட்டளை போடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு இடமாக சொன்ன, உலகத்திலேயே மிக சிறந்த இறைவனுக்கு பிரியமான இடமான இறை இல்லங்களில் வைத்துக் கொண்டு திக்ர் என்ற பெயரிலே சத்தமிட்டுவதையும் துவாக்கள் என்ற பெயரிலே சத்தமிட்டு ஓதுவதையும் நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய இறைவனை உன்னுடைய மனதுக்குள் நீர் என்ன செய்யும், திக்ர் தலர்ருஅம் வ ஹீஃபா,
தூணல் ஜஹர், சத்தம் இல்லாமல் நீர் ரகசியமான முறையில் பணிவான முறையில் உன்னுடைய இறைவனை திக்ர் செய்யுங்கள் என்றும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. திக்ர் செய்யறது மனதுக்குள்ள இருக்கணும், சத்தம் வந்துடக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் ஒழுங்குமுறையை சொல்லுகிறது. அப்ப பள்ளியிலே இருந்து நீங்க திக்ர் செய்தாலும் சரி, வீட்டிலே இருந்து நீங்கள் திக்ர் செய்தாலும் சரி, திக்ர் செய்கின்ற போல சத்தம் வரக்கூடாது, மனதுக்குள் செய்யுங்கள் என்று தெளிவான கட்டளை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதே மாதிரி துஆ செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்ற உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ ஹுஃபியா, உம்முடைய இறைவனை அந்தரங்கமாக ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் பணிவுடன் துஆ செய்யுங்கள் என்றும் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா என்ன செய்கிறார் இமாம், நீங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா சத்தம் போட்டு ஓதுகிறாரா? ஊர் முழுக்க கேட்கிறாரா? இது ரகசியமா? நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன் என்று ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் விளங்கும் விதமாக மைக்கு போட்டு கொண்டு ஒருத்தர் பேசினார் என்று சொன்னால் அது ரகசியம் என்று நாம் சொல்வோமா? இது நபி காட்டிய, திருக்குர்ஆன் காட்டிய அந்த நபி மொழிக்கு நேர் முரணானது. இந்த நபி மொழியை புறக்கணிக்கக்கூடிய காரியத்தை ஐவேளையில் பள்ளியாசலில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம தட்டி கேட்டிருக்கிறோமா? இப்படி செய்யக்கூடாது என்று நாம் சொல்லி இருக்கிறோமா? இப்படி கேட்டால் அவன் குழப்பவாதி, இவன் அஜாத்துக்காரன், இவன் ஊரை ரெண்டாக்க வந்துட்டவன், பிரச்சனையை உருவாக்க வந்துட்டவன். இது நபி சொன்ன வழியை அவர்களுக்கு சொல்லி தந்தார். திருக்குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், திருக்குர்ஆன் சொன்னபடி நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னால், திருக்குர்ஆன் சொன்ன அடிப்படையில் துஆ செய்யுங்கள் என்று சொன்னால், அந்த நபி சொன்ன வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் நம்மளை குழப்பவாதி என்று சொல்றான். நீங்கள் ஒவ்வொருவரும் இவைகளை எல்லாம் அந்த மக்களிடத்தில் கேட்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சொன்னார், முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியுமானால் முதல்ல சத்தம் போட்டு செய்யக்கூடிய துஆவை நிறுத்துங்க, சத்தம் போட்டு செய்யக்கூடிய திக்ரை நிறுத்த சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் 23 ஆண்டு காலங்கள் நபித்துவ காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்கேயாவது ஒரு தொழுகைக்கு பின்னால் சத்தம் விட்டு அவர்கள் துஆ செய்து பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்களா? அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த வழிமுறையும் இல்லை. அமைதியாக கேட்க வேண்டும் என்று சொன்ன நபி வழியை புறக்கணித்து நிராகரித்து சத்தமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் சுன்னத்துல் ஜமாத் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய வழியை பின்பற்றியவர்கள் மட்டும்தான் சுன்னத்துல் ஜமாத்தாக இருக்க முடியும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இன்னொரு வழிமுறை, அவங்க ஒன்று சொன்ன அப்படியே தலைகீழாக மாற்றி செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் நிறைய வந்தது மாதிரி, ஒருவர் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்த நேரத்தில் செய்யணுங்கிறதுக்காண்டி அவர்களை நினைவூட்டுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அழகிய ஒன்று அதான் பாங்கு. இந்த பாங்கின் மூலமாக மக்கள் அழைக்கப்பட்டு பள்ளி வாசலிலே தொலை வைக்கப்படுகிறார்கள். பெண்களாக இருப்பவர்கள் வீட்டிலேயும் தொழுது கொள்கிறார்கள், அதே மாதிரி பள்ளியிலேயும் தொழுது கொள்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாங்கை எப்படி நமக்கு சொல்லி தந்தாங்க? அபு மஹதூரா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கின் வாசகத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அதான். அபு மஹதூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு பாங்கின் வாசகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு துவங்குறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் வரையிலேயும் உள்ள வாசகத்தை நமக்கு குறிப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கினுடைய வாசகம் துவக்கம் அல்லாஹு அக்பர், அதனுடைய நிறைவு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி நடக்கிறதான்னு பாருங்க. பாங்கை எப்படி சொல்லுகிறான்னு பாருங்க. எடுத்த உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர்னு எதையாவது ஒரு 4 வாசகத்தை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர்னு ஆரம்பிக்கிறார். நபி காட்டி தந்தது அல்லாஹு அக்பர் என்று துவங்கிய அந்த வாசகத்தில் கூடுதல் குறைவான வாசகங்களை நிறைய சேர்த்து புதிய ஒரு பாங்கின் வாசகத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை எப்போ சொல்ல சொன்னாங்க தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர் இதா சமியத்துல் முஅத்தின் ஃபகூலு மிஸ்லமா யகூல், பாங்கினுடைய வாசகத்தை கேட்டால் அவர்கள் சொல்வதை போன்று நீங்கள் திரும்ப சொல்லுங்கள்.
சும்ம சல்லு அலைய, அவர் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்து எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு ஸலவாத் சொல்லணும். இதான் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்தது. ஆனா இங்க அப்படியே தலைகீழ என்ன ஆகுதுன்னு சொன்னா, முதலிலே ஸலவாத்து சொல்லப்படுகிறது, பிறகு பாங்கு சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னால் எந்த இடத்தில் எப்போது சொன்னார்களோ அப்பொழுதுதான் சொல்ல வேண்டுமே தவிர கூடுதல் குறைவாக மாற்றி சொல்வது நபி வழியை புறக்கணிப்பது. இதற்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க, நீ உறங்க போகின்ற நேரத்தில் தொழுகைக்கு ஒளி செய்வதை போன்று ஒளி செய்து வலதுபுறமாக சாய்ந்து படித்து இந்த வாசகத்தை கடைசி வாசகமாக சொல்லி நீ உறங்கினால் அதிலேயே உனக்கு மரணம் வந்துட்டால் இயற்கையான மார்க்கத்தில் பிறந்து இறந்தவனை போன்று ஆவாய். அதாவது அவன் முஸ்லீமாக மறந்து சொர்க்கத்துக்கு போவான். காலை பொழுதை நீ அடைந்தால் அசப்த ஹைரா, நன்மையான விஷயத்தை அடைந்தவனாக காலை பொழுதை அடைவாய். அந்த வாசகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஃவல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது லஹ்ரி இலைக் ரக்பத்தம் வரஹபத்தன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த வ நபியிகல்லதி அர்ஸல்த. இதை சொல்லு, இதே கடைசி வாசகமாக சொல்லி உறங்கு. அப்படி மௌத் வந்துட்டா உனக்கு சொர்க்கம், காலை பொழுது அடைந்தால் அல்லாஹ் நிறைய நன்மையை உனக்கு தருவார். இதை திரும்ப சொல்லுகிறார் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்தில் கரெக்டாக சொல்லி கொண்டு வந்தவர் கடைசியில் ஒரு சின்ன மாற்றத்தை சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் வ நபியிகல்லதி அர்ஸல்தன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீ அனுப்பிய நபியை நான் ஈமான் கொள்கிறேன். அவர் மாத்திரார், எப்படி? வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய ரசூலை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நபி ரசூல் ரெண்டுமே வெவ்வேறு வார்த்தைகள் உள்ள ஒரே பொருள் உள்ளதுதான். ரெண்டுமே நபின்னாலும் ஒன்று தான், ரசூல்னாலும் ஒன்று தான். ஆனால் வாசகம் நபிங்கிறதுக்கு பதிலாக ரசூலுங்கிறத மாற்றிட்டார். நீங்கள் வாசக துணியை பார்த்தீங்கன்னா வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த, அர்ஸல்த ரசூல், இந்த ரெண்டு தான் எதுகை மோனைக்கு கரெக்டாக இருக்கு. அவர் அதை கவனித்தோ என்னமோ தெரியவில்லை, அப்படி சொன்னார். ஆனால் நபியிகல்லதி அர்ஸல்னா எதுகை மோனையில் அந்த வாசக அமைப்பு அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னது வபி நபியிகல்லதி அர்ஸல்த தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் திரும்பி சொல்லும்போது இப்படி வபி ரசூலிகல்லதி அர்ஸல்தன்னு சொன்னதல்லா, அப்படி சொல்லக்கூடாது. வபி நபியிகல்லதி அர்ஸல்தன்னு சொல்லு. நான் என்ன சொல்றேன் அப்படி தான் சொல்லணும்டா. ஒரு வார்த்தை பொருள் கூட மாற்றம் இல்லை, வார்த்தையை கூட நீ மாற்றக்கூடாது. ஒரு நபி எப்படி சொன்னாரோ அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், பாங்குக்கு முன்னாடி 2 வாசகம் பின்னாடி 2 வாசகம் இஷ்டத்திற்கு நாம் உருவாக்குகிறோமே, இது நபி வழியா ஆகுமா? நபி வழியை புறக்கணித்ததா ஆகாதா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எந்த மாதிரி பாங்கு சொல்ல சொன்னார்களோ அதே போன்று கூட பாங்கு சொல்லாமல் அதிலும் கூட கூடுதல் குறைவாக செய்து நபி வழியை புறக்கணிப்பதை இன்றும் நாம் நடைமுறையில் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஐவேளை தொழுகையிலையும் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையும் அந்த மக்களுக்கு நினைவூட்டி திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி எப்படி பெண்களை பள்ளியாசலுக்கு அந்த திடலுக்கு அனுமதிப்பது இல்லையோ அதே போன்று பெரும்பான்மையான பள்ளியாசல்களில் பெண்களை அனுமதிக்கிறது இல்லை. பெண்களுக்கு தொழுகிறதுக்கு இடம் கொடுப்பதும் இல்லை. நபியினுடைய காலத்தில் என்ன இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களை பள்ளியாசலுக்கு வரக்கூடாது என்று தடுத்தார்களா? வீட்டில் மட்டும்தான் நீங்கள் தொழுவணும், பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது என்றார்களா என்று பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள் பள்ளியாசலுடன் தொடர்புள்ளவங்களாக நிறைய இருந்திருக்கிறாங்க. 1 2 அல்ல, கை குழந்தைகளுடன் கூட பள்ளியாசல்ல வந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளியாசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள். எவனுக்கும் தடுக்கிற உரிமை கிடையாது. உன்னுடைய மனைவிமார்கள் பள்ளியாசலுக்கு போறாங்கன்னு சொன்னாங்கன்னா போவன் என்று சொன்னால் தடுக்க உனக்கு உரிமை இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்.
அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலே பெண்மணிகள் ஃபஜர் தொழுகையில் கலந்து கொள்வார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவர்கள் திரும்பி போவார்கள். இருட்டின் காரணத்தினால் அவர்கள் யார் என்று தெரியாது. ஆரம்ப நேரத்திலேயே ஃபஜர் தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதுருவாங்க. எல்லா பெண்மணிகளும் தொழுது விட்டு போவாங்க, யாரும் அடையாளம் காண முடியாது, அவ்வளவு வெளிச்சம் வந்திருக்காது. ஃபஜர் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மூமினான பெண்மணிகள் அத்தனை பேரும் கலந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், நான் அந்த தொழுகையிலே சூறாக்களை கொஞ்சம் நீட்டலாம் என்று நான் விரும்புகிறேன். இன்னி உரீது அன் உத்தவ்வில, அந்த கிராத்தரம் கொஞ்சம் நீட்டலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன குழந்தையினுடைய அழுகுரலை என்னுடைய காதிலே நான் கேட்கிறேன். உடனே தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். ஏன்? அந்த தாயினுடைய மனது துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக. நான் ரொம்ப நேரம் நீட்டி தொழுதால் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த தாய் படக்கூடிய அந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப மனதில் நின்றதினால் நாம் நீட்டி அந்த தாய்க்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். நான் சுருக்கி தொழுது விட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புகாரில் பார்க்கலாம். எப்படி சின்ன கை குழந்தைகளோடு கூட என்ன செய்கிறார்கள், பள்ளியாசலிலே வந்து அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வழிமுறை பெண்கள் பள்ளிக்கு வரலாம், வர அனுமதிக்க வேண்டும், தடை செய்ய யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னொரு ஒரு செய்தியை பாருங்க. உம்முல் ஃபலுல் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தியில வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை அவங்களுடைய மகன் என்ன செய்கிறார், ஓதி விடுகிறார். உடனே அவங்க மனதுக்கு பழைய காலத்தின் நினைவுகள் அப்படியே முன்னால் வந்து நின்று விடுகிறது. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யக்ரஉ ஃபில் மக்ரிபி வல் முர்சலாத்தி உர்ஃபா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மகரிபு தொழுகையில் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை அவர்கள் ஓதினார்கள். சும்ம மா ஸல்லலனா பாதஹா ஹத்தா கபலஹுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றும் வரையிலும் எங்களுக்கு தொலை வைக்கவில்லை. ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் தொழுது இருந்தோம், அவங்க தொழுத எங்களுக்கு தொலை வைத்த கடைசி தொழுகை மகரிபு தொழுகை. அந்த தொழுகையில் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள். நீ இப்பொழுது ஓதிய உடனேயே அந்த பழைய நினைவு எனக்கு நினைவு வருகிறது என்கிறார். புகாரி முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். இது போன்ற ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பெண்கள் பள்ளியாசலுக்கு வந்து தொழுது அல்லாஹ்வின் தூதருடைய அவருடைய கிராத்தை கேட்டு அதில் நடக்கக்கூடிய பல செய்திகளை எல்லாம் கேட்டிருக்கிறார். ஜும்மா தொழுகையிலே கலந்திருக்கிறாங்க, ஃபஜர் தொழுகையிலே கலந்திருக்கிறாங்க, இஷா தொழுகையிலே கலந்திருக்கிறாங்க, கிரகண தொழுகையிலே கலந்திருக்கிறாங்க. பள்ளியாசலிலே பெண்களுடைய தொடர்பு அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறது. இன்றைய காலத்தில் வரக்கூடாது என்று தடை போடுறாங்க. யாருக்கு அதிகாரம் இருக்கு? இறை தூதருடைய வழிமுறையை விட உங்களுடைய வழிமுறை முன்னதா? தர்காவுக்கு போகக்கூடாது ஒரு போர்டை போட்டு பார்க்கலாம். தர்காவுக்கு உள்ளே ஒரு பெண்களும் போகக்கூடாது என்று தடை செய்ய பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறையை செய்ய முடியவில்லை, அவர்கள் அனுமதிக்கிறார்கள், அந்த பெண்மணியில் உள்ள வரவிட மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைகளை அப்பட்டமாக மீறக்கூடிய நடைமுறைகள் இன்று நிறைந்து கொண்டு இருக்கிறது. 1, 2 அல்ல, இதைத்தான் உங்களுக்கு பட்டியல் போட்டுக் கொண்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழிகள் இன்று தமிழ்ல வந்துருச்சு. சஹீஹுல் புகாரி தமிழில் இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம் தமிழிலே இருக்கிறது. படித்து பாருங்க. நாங்க இந்த மொழிபெயர்த்தது கூட நம்ம இல்லை, சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவங்க தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் தானே இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்களாம் மொழிபெயர்த்தா தப்பா செஞ்சிட்டோம், தவறா செஞ்சிட்டோம், கூடுதல் குறைவாக செஞ்சிட்டோம், கையில மடியில போட்டு மொழிபெயர்த்து விட்டார்கள் என்று சொல்லுவாங்க. சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவங்க மொழிபெயர்த்திருக்காங்க, தமிழ்ல வந்திருக்கு. இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்க. அப்ப இருக்கிறது என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே இருந்திருக்குமானால் ஏன் தடை செய்கிறீங்க? எதற்காக நபி காட்டிய வழிமுறையை நீங்கள் புறக்கணிக்க நிராகரிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்கின்ற பொழுதுதான் இந்த நடைமுறைகளை எல்லாம் ஒழித்து காட்ட முடியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளில் இன்னொன்று, இந்த சமுதாய மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்று இந்த வரப்போகிறது ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையில் நிறைய சண்டை பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கலாம். அங்கே தொழக்கூடிய தொழுகை எல்லா பள்ளிகளையும் 20 ரக்காயத்துகள் தொலை வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு தொழுதாங்க? ரசூலுல்லாஹ் தொழுத எண்ணிக்கை என்ன? உங்கள் தமிழிலே வந்திருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியில் எடுத்து பாருங்க. அபு சலமா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்திலே கேட்கிறார்,
கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான். இந்த அருள்மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய தொழுகை முறை எப்படி இருந்தது, அவங்க எப்படி தொழுதாங்க? ஆயிஷா நாயகி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், மா கான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகாத். அது ரமலானுடைய மாதமாக இருக்கட்டும், ரமலான் மாதம் அல்லாததாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 11 ரக்காயத்துகளை தவிர அதை கூடுதலாக அவர்கள் ஆக்கியதே இல்லை. ரமலான் மாதத்திலையும் 11 ரக்காயத்து தான் தொழுதாங்க, ரமலான் அல்லாத மாதத்திலையும் 11 தான், 8+3 தான் தொழுதிருக்கிறாங்க. இது ஆயிஷா நாயகியினுடைய சொல் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுதது 8+3 11. இதற்கு ஒரு சில வியாக்கியானத்தை கூட உங்களுக்கு சொல்லுவாங்க, அது தஹஜ்ஜத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8+3 தொழுதது தஹஜ்ஜத்து, தராவீஹ் தனியா தொழுதார்கள் அப்படின்னு தங்களுடைய வாதத்தை நிலைநிறுத்துவதற்காக, தன்னுடைய தவறான கருத்தை மக்களிடம் பதிவு செய்வதற்காக இப்படி சொல்லுவாங்க. இதற்கு மறுப்பாக சஹீஹ் முஸ்லிமில் ஒரு அழகான வாசகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே இந்த மாதிரி எந்த கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு வாசகத்தை பயன்படுத்துறாங்க. எப்படின்னு பாருங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீமா பைனா யஃப்ரக மின் ஸலாத்தில் இஷாஇ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை முடிந்ததில் இருந்து இலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகை வரையிலேயே, இஷா தொழுகை முடித்த பிறகு ஃபஜ்ர் தொழுகை வரையிலேயும் அவர்கள் தொழுதது 11 ரகாத்தன், 11 ரகாத்துகள் தான். இப்போ என்ன சொல்ல போறீங்க? இஷா முடிந்ததிலிருந்து ஃபஜ்ர் வரல தான் நீங்க தஹஜ்ஜத்தாக இருந்தாலும் சரி, தராவியாக இருந்தாலும் தொழுவணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவில் இருந்து ஃபஜ்ர் வரையிலும் தொழுதது 11 ரக்காயத்துகள் தான். அதை விட கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததே இல்லை. இவ்வளவு தெளிவான வாசகத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படித்தான் தொழுதார்கள் என்று இருக்கும்போது குறைந்தபட்சம் அப்படி தொழுவவரையாவது அனுமதிச்சிருக்கணும். நபி வழியின்படி தொழுகிறார், தொலைஞ்சு போட்டுட்டோட விடலாம். அவர்களை அடிப்பதும் அவர்களுக்கு வெளியேற்றுவதும் ஊர் நீக்கம் செய்வதையும் என்று நாம் பார்க்கிறோம். நபி வழியின்படி நடப்பது தவறா? எல்லாத்தையும் ஆதாரத்துடன் காட்டி, இந்த புகாரியினுடைய ஹதீஸை படித்துப்பார், சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸை படித்துப்பார், அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை பாருங்க, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை காட்டுறோம். ஆதாரபூர்வமான எந்த நபி மொழிகளும் இல்லாமல் 20 ரக்காத்துகளை தொழுது நபி வழியை புறக்கணிக்கிறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறையை பள்ளியாசல் நடைமுறைப்படுத்துவது இல்லையே, வேற எங்க நடைமுறைப்படுத்துறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்ட சொன்ன அந்த பள்ளியாசல்லையே நடைமுறைப்படுத்தவில்லையானால் வேற எங்கே நடைமுறைப்படுத்துவது? கேள்வியை நீங்கள் கேளுங்கள். நபி வழியை விட இந்த சமுதாயத்தில் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய நடைமுறை பெரிதல்ல, உங்களுடைய சொந்த சுய கருத்துக்கள் பெரிதல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருக்கிறார்கள், இறைவனுடைய வழிகாட்டியாக இருக்கிறார்கள், இறைவன் சொன்ன செய்தியை சொல்பவர்களாக இருக்கிறாங்க. எனவே 20 ரக்காயத்துகள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த, அவர்கள் சொன்ன அந்த இதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களிலேயும் முஹம்மது அவர்களை மதிக்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம் என்ற பெயரில் சொல்லிக்கொண்டே அழிப்பவர்களாக இன்று இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு நடைமுறை உண்டு. நீங்க ஊரில் பார்க்கலாம், அந்த நோன்பு காலம் வந்து விட்டாலே ஒரு பெரிய கலை கட்டிவிடும், ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தான். அதில் கடைசி 10, அந்த கடைசி 10லையும் ஒற்றைப்படை நாட்களில் 27 வந்து விட்டது என்று சொன்னால் எல்லா பள்ளியாசல்களையும் லைட் என்ன, ஜோடனைகள் என்ன, ரொம்ப ஓஹா ஜவஹான சிறப்பு பயான்கள் என்ன. ஒரு சில வீடுகளிலே 2 பெருநாளாக, பெருநாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, 27வது இரவுக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு மிட்டாய் கடைகள் எல்லாம் சில பள்ளியாசல் வாசல் ஜெகஜோதியா, பெருநாளை விட ஜெகஜோதியா 27 இருக்கு. என்னமா லைலத்துல் கத்ர் 27. எங்க இந்த ஆதாரம் கண்டுபிடிச்சீங்க? அதுக்கு ஒரு புதிய அற்புதமான வழிகள். லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தை, அதுல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கிறது? 9 எழுத்து இருக்குது. லைலத்துல் லாமு ஏ லாமு தான் இருக்க, இப்படியே எல்லாத்தையும் எழுதுனா 9 எழுத்து வருது. லைலத்துல் கத்ர் மொத்தம் எத்தனை இடத்துல வந்திருக்குது? 3 இடத்துல வந்தது.
9 × 3 27. அப்போ 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்று எனக்கு காட்டப்பட்டது. சும்மா உன்சிதுஹா, நான் பிறகு மறக்கடிக்கப்பட்டு விட்டேன், என்னென்று எனக்கு தெரியல. ரசூலுல்லாஹ்வே மறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மறக்கடிச்சுட்டான் அல்லாஹ், உனக்கு நினைவுல இல்லாமல் நான் ஆக்கிட்டேன். 2 பேர் சண்டையிட்டு கொண்டு இருந்ததினால் அதை சமாதானப்படுத்த போய் அது எந்த நாள் என்று தெரியல, அதை மறக்கடித்ததையும் அல்லாஹ் நன்மைக்காக வைத்திருப்பான்னு சொல்லிட்டு தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷரில் அவாஹிரி ஃபி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். யார் சொன்னது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னது. எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் எல்லாம் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள்லையும் குறைந்தபட்சம் தேடும். இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. எனக்கு நினைவில்லை, எனக்கு மறக்கடிக்கப்பட்ட இவன் சொல்லிக் கொடுக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது உங்களுக்கு தெரியலையா? கூட்டி பாருங்க. 9 × 3 27, 27 தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை புறக்கணிப்பதில்லையா? நபிகள் பெருமானார் காட்டினார்களே, 5 நாளிலேயும் தேடுங்கள் என்று சொன்னார்களே, 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லுகிறார்களே, இது தவறு இல்லையா? இன்னும் சொல்ல போனா முன்னோர் மூதாதையர்கள் சொல்லிட்டு சில அறிஞர்கள் ஷாபான் மாதத்திலேயும் லைலத்துல் கத்ர் இரவை பார்த்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். பெரியார்கள் எது? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவுல தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்ங்கற அல்லாஹ். ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவுல குர்ஆன் இறக்கப்பட்டது தெளிவா இருந்தும் சில பெரியார்கள் ஷாபான் மாதத்தில் பார்த்தார்கள் என்று எழுதி வைத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அறிவாளியா இருப்பாங்க பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், இந்த மாதிரி ஆட்களை பார்த்தாங்க, லா யகிலூன ஷையம் வலா யஹ்ததுன், முன்னோரை பின்பற்ற போறோம் சொல்லிய அவன் சிந்திக்காதவனாகவும் நேர்வழி பெறாதவனாகவும் இருந்தாலும் அவனை போய் பின்பற்றுவையா? அறிவில்லை. ஆனா ஷாபான் மாதம்னு சொல்றானே, அப்படி சொல்லியும் கூட இவன் ஒரு விவரம் கட்டவன் என்று கூட உங்களால் விளங்க முடியலையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை விட, அவங்க காட்டி தந்த தெளிவுரைகளை விட நம்முடைய ஊர் நடவடிக்கை முக்கியமா போச்சு. 27 அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஜெகஜோதியா போறாங்க. 27 மட்டும்தானா? 21க்கு ஏன் வரல? 23 ஏன் செய்யல? 25 ஏன் செய்யல? அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊர் பூரா சுத்தவா சொன்னாங்க. கடைசி 10 வந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸர வஅய்கல அஹ்லஹு வஅஹ்யல் லைல, இரவை உயிர்ப்பிப்பார்கள், தன்னுடைய குடும்பத்தினரை எழுப்ப செய்வார்கள், அவங்கள தொலை வைப்பார்கள், குடும்ப உறவிலிருந்து முறித்துக் கொள்வார். குடும்ப உறவையெல்லாம் விட்டுட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. வணக்க இபாதத்துகள்ல தான் அதிகமா இருக்கணும். அல்லாஹ் காட்டிய அவன் தூதர் காட்டிய வழிமுறைகள் தான் அங்க நடைமுறைகள் இருக்கணும். மிட்டாய் கடையை வைக்கணும், புதிய ட்ரெஸ் போறதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்தது இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராததெல்லாம் ஊரினுடைய பழக்க வழக்கங்களும் நடைமுறைகளும் ஹஜ்ரத் சொன்னதும் இன்று நடைமுறையாகி நபிகள் காட்டிய வழிமுறைகள் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரளயங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக உள்ளது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது சண்டைகள் வந்தால், பிரச்சனைகள் ஏற்பட்டால் தலாக் என்ற, விவாகரத்து என்ற ஒரு அழகான வழிமுறையை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த தலாக்கு முறையை பற்றி அல்லாஹ் சொல்லுமோ, அத்தலாக்கு மர்ரத்தான், திரும்ப அழைத்து கொள்ளக்கூடிய தலாக்கு என்பது 2 முறை. ஒரு தடவை தலாக்கு விட்டால் 3 மாதவிடாய் காலங்கள் வரையிலேயும் காலம் இருக்கு, அதுக்குள்ள அழைத்துக்கலாம். திரும்பவும் தலாக்கு விட்டான்னா அடுத்து ஒரு 3 மாதவிடாய்க்குள்ள அழைத்துக்கலாம். அதற்கடுத்து ஒரு தலாக்கு விட்டால் அவங்க பிரிஞ்சிருவாங்க. இது சுருக்கமாக தலாக்கினுடைய சட்டம். ஆனால் ஒரு சிலர்கள் என்ன செய்கிறார்கள், 3 தலாக்கை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சொல்ல வேண்டியதை முத்தலாக் அப்படின்றோ அல்லது தலாக் 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 என்றோ ஒருவர் சொல்லிவிட்டால் அது 3 தலாக்கா ஆகிவிடும். அவங்க 2 பேரும் சேர முடியாது. இந்த சட்டம் நாட்டில் நம்முடைய ஊர் பழக்க வழக்கங்கள்ல இன்னும் நடைமுறைப்படுத்தி பெண்களை கொடுமைப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படி இஸ்லாத்தில் உண்டா? நபி இப்படி வழிகாட்டினார்களா?
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி விவாகரத்து முறையை இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? சஹீஹ் முஸ்லிமை புரட்டி பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தலாக் முறை எப்படி இருந்தது? கானத் தலாக் வலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கரின் வ சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர் தலாக்கு ஸலாசு வாஹிதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலம் முழுசிலேயும், அபூபக்கருடைய முழு காலத்திலேயும், உமருடைய ஆரம்ப 2 வருடத்திலேயும் 3 தலாக் என்று சொன்னால் அது ஒரு தலாக்காகவே கணிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன நடைமுறையில் இருந்தது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெளிவாக சொல்கிறார்கள், 3 தலாக்கு நீ சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான், அது ஒரு தலாக்காகத்தான் கணிக்கப்படும். நீ என்ன செய்யலாம்? 3 மாதவிடாய் காலங்களுக்குள் அந்த பெண்ணை விரும்பினால் அழைத்துக் கொள்ளலாம். அந்த 3 தலாக்கு முடிந்த காலமாக கருதப்படாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த நபி வழி அபூபக்கருடைய காலத்தில் இருந்துச்சு, உமருடைய முதல் 2 வருடத்திலையும் இருந்தது. பின்னைய காலத்தில் அடிக்கடி இவங்க பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக எச்சரிக்கை செய்யும் விதமாக 3 தலாக்குனாலும் அது 3 தலாக்காகவே நான் கருத வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லல. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? 3 தலாக் என்றாலும் அது ஒரு தலாக்கு தான், ஒரே நேரத்தில் முத்தலாக்கு நீ சொன்னா ஒரு தலாக்காக தான் கருதப்படும் என்ற நபி வழியை இன்று இந்த சமுதாய மக்கள் எல்லாம் புறக்கணிக்கிறீங்களே. இந்த புறக்கணிப்பதின் காரணத்தினால நீதிமன்றங்கள் வரையிலையும் ஒரு சில பெண்கள் பாதிக்கப்பட்டு போறாங்க. ஜமாத்தில் போய் கடிதம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் முடியாது. ஷாஃபி மதுஹப் படியா முடியாது, ஹனஃபி மதுஹப் படியா முடியாது. நீ ஷாஃபி ஹனஃபியா தான் 2 பேர் தான் இந்தியாவில் இருக்கிற, உங்க 2 பேருக்குமே என்ன கிடையாது, முத்தலாக்குன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, நீங்க திரும்ப கணவன் மனைவியா வாழவே முடியாது என்று சொன்ன போதுதான் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நபி வழி இருந்தால் இப்படி போவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன அந்த வழிமுறையில் படி அவர் நடந்திருப்பால் தெளிவா சொல்லலாம். 3 தலாக்கு நீ சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான், விரும்பினால் நீங்கள் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நபி வழியின் அடிப்படை தீர்ப்பு வழங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி இருக்கணும். இல்லாதனால இந்த சமுதாயத்தில் இதையும் சேர்த்து இந்த சமுதாய மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு கூட்டம் கிளம்புறோம். ஏன் இதெல்லாம் செய்வதற்கு சில முக்கியமான காரணம் என்ன? நபி வழியை புறக்கணித்ததுனால தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை ஏற்க மாட்டேன் என்று சொல்ல, இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட தெளிவான வழிமுறை இருக்கு. 3 தலாக்குனாலும் ஒரு தலாக்கு தான், நபி வழியில் அப்படித்தான் இருக்கிறது, அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லணும். இந்த மதுஹபினுடைய சட்டங்கள் இந்த சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்தப்படும் போது, இந்த ஊரினுடைய பழக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்த மாதிரி சிக்கல் வரும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒன்றாக நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இது மாதிரி ஏராளமான சட்டங்கள் நபி காட்டிய வழியை விட்டு விட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அத்தனையையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா, திருக்குரான் சொன்னதா என்பதை மறு ஆய்வு செய்து நீங்கள் பின்பற்றுங்க. ஊர் பழக்க வழக்கத்தை அடிப்படையாக செய்து மறுமையில அனைத்து அமல்களையும் இழந்துறாது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று நீங்கள் எல்லா பள்ளியாசல்லையும் பார்க்கலாம், அஜர்த்துமார்களுக்கு வருமானத்துக்காக வேண்டி தட்டு தாயத்து எழுதுகிற ஒரு தொழிலை செஞ்சு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. தாயத்துங்கிறத கட்டி நிறைய பேர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் சில பிள்ளைகள் தொங்கும், கையில் சில தொங்கும், இப்படி இருப்பான். அவன் பேய்க்கு பயந்துட்டான்னு சொல்லி இவ்வளோ பெரிய தாயத்தை கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் உடம்பை பார்த்தா 10 பேர் பயப்படுறான், உன்னைய பார்த்து பேய் பயப்பட போதா? இப்படியெல்லாம் தாயத்து தட்டுங்கிட்டு நிறைய தொழில் நடப்பதை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை என்ன? ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னா என்ன? சஹீஹுல் புகாரியில் நீங்கள் படித்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கான இதா அத்தா மரீலன் அவுதிய பிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளி இடத்தில் சென்றாலோ அல்லது ஒரு நோயாளி கொண்டு வந்தாலோ ரசூலுல்லாஹ் செஞ்சது என்ன? அது ஹபில் பாஸ ரப்பன்னாஸ் இஸ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்மா என்ற துஆவை ஓதுவாங்க. என்ன அழகான அற்புதமான பொருள் நிறைந்த ஒன்று அது. ஹபில் பாஸ ரப்பன்னாஸ், மனிதர்களின் இரட்சகனே, மனிதர்களுடைய இரட்சகனாக இருப்பவனே, இந்த கஷ்டத்தை நீ போக்கி விடுவாயாக. நீ தான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன். உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் இல்லை. நீ தான் என்ன செய்யணும்? நிவாரணம் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறார். எனவே எந்த நோய் நொடிகள் இல்லாத ஒரு நிவாரணத்தை இவனுக்கு கொடுன்னு படைத்தவன் சொன்ன. அதே மாதிரி மருத்துவமும் செய்ய என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய அடியார்களே ததாவோ யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே மருத்துவம் செய்யுங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க மருந்தை சாப்பிட்டால் அல்லாஹ்வுடைய உதவியுடன் உங்களுடைய நோய் நீங்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவம் செய்யுங்க.
அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. நபி காட்டிய வழி. ஒரு உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ஒரு நோயாளியை நீங்கள் சந்திக்க போனீர்களே ஆனால் ரசூல்லா சொன்ன இந்த துவாவை செய்யுங்க. இதான் ரசூல்லா காட்டி தந்தது. தாயத்து போட சொன்னாங்களா? தட்டெழுதி கொடுக்க சொன்னாங்களா? தாயத்து போட்டவரை கடுமையாக எச்சரிக்கை செய்தாங்க. முஸ்னத் அஹமது என்ற நூலில் பாருங்க. 4 மதுஹபினுடைய ஒரு இமாமாக இருக்கக்கூடிய அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் தொகுத்த ஹதீஸ் நூல். அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நபர்கள் வர்றாங்க, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்கள்? பையத் செய்கிறாங்க. அதுல 9 பேர்கிட்ட பையத் செய்து ஒரு ஆளை விட்டுட்டாங்க. அப்ப கேட்கப்படுகிறது, பாயாத்த திஸாத்தன் வ தரக ஹாதா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே 9 பேர்கிட்ட நீங்க பையத் செஞ்சீங்க, ஆனா இந்த ஒரு ஆளை விட்டுட்டீங்களே, என்ன காரணம்? அப்புறம் இன்ன அலைஹி தமீமா, இவரிடத்துல தாயத்து தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிடுங்கி அறுத்து எரிந்து விட்டு சொன்னார்கள். அதுக்கு பிறகு பையத் செய்து சொன்னாங்க, மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்தை அணிந்து கொள்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார், அது பெரும் பாவத்தில் உள்ளதுன்னு கண்டிச்சார். தாயத்து போடக்கூடாது, அது இணை வைப்பு, ஷிர்க் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்ய என்று சொன்னாங்க, மருத்துவம் செய்ய என்று சொன்னாங்க. அந்த நபிமொழியை புறக்கணித்து விட்டு இன்று எல்லா பள்ளியாசல்ல இமாம்களும் தாயத்து தட்டு தகடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது நபி வழியை புறக்கணித்தது இல்லையா? நபி காட்டாத வழியை புகுத்துவது இல்லையா? இணை வைப்பு காரியங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது இல்லையா? இப்படி ஏராளமான வழிமுறைகள், நபி காட்டிய வழிமுறைகள் அனைத்தும் இங்கே என்ன செய்யப்படுகிறது? புறக்கணிக்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன வழியை இந்த சமுதாய மக்களுக்கு காட்டினாங்களோ அதை நாம் முன்னால் எடுத்துக்கொள்வோம். மற்ற யாருடைய வழிக்கு முன்னுதாரணம் கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், வரில்வானும் மினல்லாஹி அக்பர், இறைவனின் திருப்தி தான் பெரிது. அல்லாஹ் இதை திருப்தி கொள்வானான்னு பாருங்க. இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் திருப்தி கிடைக்குமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று பாருங்க. அதுதான் நமக்கு பெருசு. ஊர்க்காரன், சொந்த பந்தம், நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள், இமாம்கள், ஹஸரத்மார்களுடைய திருப்தி நமக்கு முக்கியம் அல்ல, அல்லாஹ்வின் திருப்தியே நமக்கு முக்கியம். எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றவர்கள் அனைத்து விஷயத்திலேயும் அந்த இறை தூதர் காட்டிய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்